முதன் முதலாய் எழுதிய காதலிசை அதுக்கு ஆதார ஸ்ருதி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்ல சூப்பரான ஒரு லவ் செட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ரேஷியோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 4:5 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோக்கான ரேஷியோ. பட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவுக்கு இந்த ரேஷியோ ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். சோ இத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல நம்ம எந்தெந்த போட்டோஸ்களை எல்லாம் பயன்படுத்தி எடிட் பண்ண போறோமோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வரிசையா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்க போறேன். நீங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோவோட லென்த் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டோக்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி எடிட் பண்றீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க லென்த் வச்சு வீடியோ எடிட் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் ஒரு 6 இமேஜ் வச்சு நான் எடிட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். சோ இப்போ நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளஸ் சிம்பிள் தான் நம்மளோட டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு நான் ஸ்பீட் 10 அப்படின்ற டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் பயன்படுத்தியிருக்கேன். சோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. சோ மேல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அசெட் ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெட் கனெக்ஷன்ல இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்ச நேரம் லோடிங் ஆனதுக்கு அப்புறமா நிறைய டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா 3D ஆக்ஷன் அனலாக் அப்படின்ட்டு நிறையவே ஃபோல்டர்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் நிறைய எஃபெக்ட் இருக்கும். எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக பேப்பர் டர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இத கிளிக் பண்ணி நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்ல வந்து ஆட் ஆயிடும். சோ இப்போ வந்து இந்த ஸ்பீட் 10 அப்படின்ற எஃபெக்ட்டை ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கிற அந்த பிளஸ் சிம்பிள் இடத்துல ஆட் பண்ணிக்க போறேன். இந்த ஸ்பீட் 10 அப்படின்ற ஃபோல்டர்ல ஒரு 6 எஃபெக்ட்ஸ் இருக்கு. சோ அந்த 6 எஃபெக்ட்ஸையும் ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணாலே டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஓபன் ஆயிடும். இதுல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய எஃபெக்ட் 1 2 3 அப்படின்னு ஆர்டர் படி செலக்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த எல்லா இமேஜுக்கும் விக்னெட் ஆப்ஷனை ஆன் பண்ண போறோம். சோ இந்த விக்னெட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜை இன்னும் கூட கொஞ்சம் அட்ராக்டிவா காமிக்கிறதுக்காக தான். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீங்க செலக்ட் பண்ணி இருக்கிற இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்கு ரைட் சைடு வர ஆப்ஷன்ல கடைசியில விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஒரு ஆப்ஷனை எல்லா இமேஜுக்கும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த எல்லா இமேஜுக்கும் விக்னெட் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோக்கு ஒரு பார்டர் செட் பண்ண போறோம். சோ அதுக்காக லேயர்ல மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ நீங்க கிளிக் பண்ணி ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். அந்த பார்டர் இமேஜை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோல வந்து ஆட் ஆயிடும். இதை கரெக்டா ஜூம் பண்ணி வீடியோவோட எட்ஜ்ல இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் செட் பண்ற மாதிரி கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலா இந்த பார்டரோட லென்த்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் மேக் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக மேல இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ற வீடியோவை பயன்படுத்தி தான் ஸ்டேட்டஸ் வீடியோல பிளர் எஃபெக்ட் அண்ட் கிளியர் எஃபெக்ட் அப்படின்னு டிஃபரெண்ட் வெரைட்டில எடிட் பண்ண போறோம். நம்ம சேவ் பண்ண வீடியோ கேலரியில சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஃபுல்லா பேக் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அகைன் நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இந்த தடவை நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்கிற இன்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்ப இந்த வீடியோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வர ஆப்ஷன்ல சென்டர்ல இருக்கிற பேன் அண்ட் ஜூம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிரீன் ஃபுல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் மறைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ரேம் ஃபுல்லா கரெக்டா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா சென்டர்ல இருக்கிற ஈக்குவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மேல இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம பிளர் பண்ண போறோம். சோ அதுக்காக ரைட் சைடு இருக்கிற ஆப்ஷன்ல லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இதை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கிற டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மேல இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த பிளர் எஃபெக்ட்டையும் ஸ்கிரீன் ஃபுல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க.
இப்ப ரைட் சைடு இருக்கக்கூடிய செட்டிங்கை செலக்ட் பண்ணி 3 ல இருந்து 4 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த blur எஃபெக்ட்டோட லென்த்தை வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலா எக்ஸ்பேண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோவை அகைன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இத இந்த வீடியோவோட லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி கொஞ்சமா ரொட்டேட் பண்ண மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்க போறேன். சிம்பிளா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க நினைக்கிற இடத்துக்கு டச் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்களும் கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கான பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ண போறோம். இதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாக்ஸ் மாதிரியான சிம்பிளா கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்ல இருக்கு, இதை வந்து ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் ஸ்கிரீன் ஃபுல்லாவே ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு ரைட் சைடு வர ஆப்ஷன்ல பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவோட மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்ப ஃபைனலா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கான பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணி அகைன் நம்ம மீடியாவை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்றதுக்குன்னு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான சாங்கை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோவையும் நான் கொஞ்சமா ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்க போறேன். பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோவை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல டெம்ப்ளேட் வீடியோவுக்கு அப்ளை பண்ண மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் ஆப்ஷனை ஆன் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்கு. இருந்தாலும் கூட இந்த லிரிக்ஸ் வீடியோவோட சைஸை இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லிரிக்ஸ் வீடியோவை இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வைக்கிறதுனால பாக்குறதுக்கு இன்னும் கூட பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கூட ஈஸியா நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. சேவ் பண்றதுக்காக மேல இருக்கிற சேவ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வீடியோவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோல பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்ல சூப்பரான ஒரு லவ் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting. Bye.